தங்க நகை கடனுக்கு ரிசர்வ் வங்கி புதிதாக 9 விதிகளை அறிமுகப்படுத்தியுள்ள நிலையில் அது பொதுமக்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. என்னென்ன விதிகள், அதனால் ஏற்படும் பாதிப்புகள் என்ன, இப்போது பார்க்கலாம். Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. ஆபரண தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் உச்சம் தொட்டு தற்போது 70,000-ஐ கடந்து விற்பனையாகி வருகிறது. ஒரு பக்கம் இந்த வெளியேற்றம் பொதுமக்களின் நகை கனவுகளை காணல் நீராக மாற்றி வரும் நிலையில் இப்போது ரிசர்வ் வங்கியும் அவர்களை சோதனைக்கு உள்ளாக்கியுள்ளது. பொதுமக்கள் தங்களது அவசர பண தேவைக்காக அவர்களிடம் இருக்கும் நகைகளை அடகு வைத்து பணம் பெற்று செலவழித்து வருகின்றனர். ஒரு வகையில் நகைக்கடன் தான் ஏழை எளிய மக்களின் அவசர கால கிரெடிட் கார்டு எனலாம். ஆனால் ரிசர்வ் வங்கி பிறப்பித்துள்ள புதிய விதிகள் இனிமேல் நினைத்த நேரத்தில் நகைக்கடன் பெற முடியாத அளவுக்கு வேட்டு வைத்துள்ளது. ரிசர்வ் வங்கி பிறப்பித்துள்ள புதிய விதிகளின்படி அடகு வைக்கும் தங்க நகையின் மதிப்பில் 75% தொகை மட்டுமே கடனாக வழங்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. மேலும் அடகு வைப்பவர்கள் அந்த நகைக்கு தாங்கள்தான் உரிமையாளர் என்ற ஆவணத்தை கட்டாயம் சமர்ப்பிக்க வேண்டுமாம். இது போதாது என்று நகையின் தூய்மை தன்மை குறித்து வங்கியிடமிருந்து சான்றிதழ் பெற வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் குறிப்பிட்ட தங்க நகைகளுக்கு மட்டுமே நகை கடன் வழங்க வேண்டும், அதுவும் கட்டாயம் 22 கேரட் அல்லது அதற்கு மேல் இருக்க வேண்டும் என சொல்லப்பட்டுள்ளது. இதில் ஆறுதலான ஒரே விஷயம், வெள்ளி பொருட்களுக்கு கடன் வழங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அதன்படி தனிநபர் 1 கிலோ வெள்ளி மட்டுமே அடகு வைக்க முடியுமா. மேலும் நகை கடன் ஒப்பந்தத்தில் முழுமையான தகவல்கள் இடம்பெற்றிருக்க வேண்டும். 24 கேரட் நகைகளுக்கும் 22 கேரட் நகையின் மதிப்பு அடிப்படையிலேயே கடன் வழங்க வேண்டும். அடகு வைக்கப்பட்ட நகையை திருப்புவதற்கான முழு தொகையையும் வாடிக்கையாளர் செலுத்திய 7 நாட்களுக்குள் நகையை திருப்பி அளிக்க வேண்டும். இல்லையெனில் சம்பந்தப்பட்ட வங்கி அல்லது தனியார் நிதி நிறுவனம் நகையின் உரிமையாளருக்கு தாமதமாகும் நாளொன்றுக்கு இழப்பீடாக கொடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளது. ஏற்கனவே கடந்த பிப்ரவரி மாதம் வெளியிட்ட அறிவிப்பு ஒன்றில் நகை கடன் பெற்றவர்கள் முழு தொகையையும் செலுத்தி மீட்ட பிறகே அந்த நகையை மறு அடமானம் வைக்க முடியும் என்ற விதியை ரிசர்வ் வங்கி அறிவித்தது. இதோடு இப்போது விதிக்கப்பட்டுள்ள புதிய விதிகள் பொதுமக்களை மேலும் வாட்டி வதைக்கும் என சொல்லப்படுகிறது. அதாவது இதுபோன்ற விதிகளால் பொதுமக்கள் அடகு கடையை நோக்கி செல்லும் சூழல் உருவாகும். அதேபோல் நகை வாங்கிய ரசீதுகளை பாதுகாப்பாக வைத்திருப்பது எல்லாம் ரொம்பவே சவாலான விஷயம். 25 ஆண்டுகளுக்கு முன்னர் திருமண பரிசாக கிடைத்த நகைகளுக்கு இப்போது எங்கே போய் ரசீது வாங்க முடியும் என பலரும் கேள்வி எழுப்பியுள்ளனர். அதேபோல் ஒரிஜினல் தங்கம் தான் என சர்டிபிகேட் வாங்குவதும் அவ்வளவு எளிதாக சாத்தியப்படுத்த முடியாது. இதற்கு நகையை அடகு வைப்பதற்கு பதிலாக விற்றுவிடலாம் என புலம்பி தீர்த்துள்ளனர். அதேபோல் செய்கூலி, சேதாரம் ஆகியவைகளுக்கும் பயந்துதான் பலரும் தங்க நாணயங்களை வாங்குகின்றனர். ஆனால் அதை அடகு வைக்க முடியாது என கூறுவதும், நகையின் மதிப்பில் 75% தான் கடன் வழங்கப்படும் என்பதும் ஏமாற்றமாக உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். 75% கடன் விவகாரத்தில் விலை ஏறும் போது எப்படி கணக்கிடப்படும் எனவும் அவர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். ஒட்டுமொத்தமாக இந்த புதிய விதிகள் ஏழை எளிய மக்களுக்கு இருக்கும் ஒரே அவசர தீர்வான நகைக்கடனை இனி வாங்கவே முடியாத அளவுக்கு கொண்டு போய்விடும் என புலம்பி வருகின்றனர். Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center.